அன்பு நேயர்களே, நன்றியுள்ள ஜீவன்களை பற்றிய பதிவுதான் இப்பதிவு. இவ்வளவு பெரிய உலகத்தில் இவைகள் வாழ இடமில்லையா? இடம் இருக்கிறது, நம் மனதில்தான் இல்லை. துரத்துகிறார்கள், கடிக்கிறார்கள், உண்மைதான். அதற்கென்று ஒரு நல்ல இடமும் உணவும் கிடைத்தால் ஏன் இப்படி செய்கிறார்கள்? எத்தனையோ தீயவர்கள் இருக்கிறார்களே, யாரை எப்படி கெடுக்கலாம், குழியில் தள்ளலாம் என்று சதா சர்வகாலமும் எண்ணிக்கொண்டு அவர்களை தேடிச் சென்று தண்டனை கொடுக்க முடியுமா நம்மால்? செய்ய மாட்டோம், நம்மாலும் முடியாது. ஏனென்றால் ஆறறிவு படைத்த பெரிய அறிவுஜீவிகள் கோர்ட்டு கேஸு அப்படி என்று போவார்கள். என்னை உங்கள் உறவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏதாவது கொஞ்சம் ஒரு காலம் உணவு கொடுங்கள், காலத்திற்கு உங்கள் காலடியில் கிடைக்கின்றோம் என்று வாயிருந்தால் சொல்வார்கள். பார்க்க போனால் மிகவும் பாவப்பட்ட ஜீவன்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். நாம் எதுவுமே கொடுக்காவிட்டாலும் அதை கூப்பிட்டால் போதும், பின்னால் ஓடி வந்து விடுவார்கள். ஒரு ஊருக்கு ஒரு இடமாக தேர்வு செய்து இவைக்காக இடமாக வைத்து இவைகளை ஒழுங்காக பராமரித்தால் என்ன துன்பம் நமக்கு வந்துவிடப் போகின்றது? சிலருக்கு வேலை கொடுத்ததாகவும் இருக்கும் அல்லவா? விலங்கு ஆர்வலர்களிடம் கேட்டால் தங்களால் இயன்றதை கொடுப்பார்கள். இல்லாவிட்டாலும் அவைகளின் பசியை கட்டாயம் போக்குவார்கள். அவர்களுக்கும் சக மனிதர்களால் எத்தனையோ இடர்பாடுகள் வருகின்றன, பார்க்கின்றோம். இவைகள் நலம் பெற இவைகளின் மீது கொஞ்சம் அன்பு இருந்தால் போதும், ஒரு ஓரமாய் அவர்கள் வாழ்க்கையை கழிப்பார்கள். எங்கள் வீட்டில் நாட்டு செல்லத்தை தான் வளர்ப்போம். ஒவ்வொருவனையும் இன்றும் எங்களால் மறக்க முடியாது. நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் வந்துவிடும். ஒரு பச்சை கிளி உணவில்லாமல் பலகீனமாய் இருந்தது. அதை எடுத்து வந்து அது தேரும் வரையில் வளர்த்து பறக்க விட்டு விடலாம் என்று எண்ணினோம். அதற்கு காமாட்சி என்று பெயரிட்டோம். இறக்கை பிடுங்கப்பட்டிருந்தது. வீட்டிற்குள்ளேயே நடைபழகுவாள். நாங்கள் வெளியில் விடமாட்டோம், ஏனென்றால் நாங்கள் வளர்க்கும் வளர்ப்பு செல்வம் கடித்து விடுவான் என்ற பயம். ஒரு நாள் காமாட்சியை காணவில்லை. காம்பவுண்டின் பின்புறம் காமாட்சி கத்தினாள். அதன் அருகில் வளர்ப்பு செல்லம் குனிந்து கொண்டு ஏதோ செய்யவும் கிளியை கடித்து விட்டான், அவ்வளவுதான் கிளி என்று ஓடி சென்று பார்த்தால் கிளியின் வால் பகுதியை மூக்கால் அழுத்தி பிடித்து கொண்டிருந்தான். அது பறந்து ஓடாமல் இருப்பதற்கு அப்படி செய்திருக்கிறான். எங்களை எத்தனை பெருமையாய் பார்த்தான். அதன் பிறகு காமாட்சிக்கு இறக்கை முளைத்து தானாகவே பறந்து விட்டாள். ஆனாலும் தினமும் மரத்திலோ மொட்டை மாடியிலோ வந்து கத்துவாள். நாங்கள் சென்று பார்த்தவுடன் பறந்து விடுவாள். எங்கள் வளர்ப்பு செல்லம் ஒரு நாள் எனது வலது கையை ஓடி வந்து முத்தமிட்டான். அவன் அப்படி செய்ததில்லை. ஏன் இப்படி செய்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அன்றைய பொழுதே அவனது காலம் முடிந்தது. அவனது பிள்ளையைத்தான் இப்பொழுது எங்களுடன் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களைப் போல் பாசம் வைக்க உலகில் யாராவது உள்ளார்களா? அதுவும் பலன் கருதாத பாசம். அன்பு நேயர்களே, இவர்களை நாம் ஆதரிப்போமே.